நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை தற்போது முடிவடைந்துள்ள பின்னரும் நாட்டின் சில பகுதிகளில் அபிவிருத்தி பணிகள் நடைபெறாமல் இருப்பது கவலைக்குரியது. புத்தளத்திலிருந்து மன்னார் செல்லும் பிரதான வீதியே இது. சுமார் 30 வருடகால யுத்தத்தின் பின்னர் மன்னாருக்கான பயணத்தை இலகுவாக்குவதற்கு புத்தளம் மக்கள் இந்த வீதியினையே பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த வாரத்தில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக கலாஉயா பாலத்திற்கு மேல் நீர் பாய்ந்ததால் மன்னாருக்கான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இவ்வாறு மழையுடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் மன்னாருக்கான தமது பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். கலாஓயாவுக்கு அண்மித்த பகுதியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரமான வீதி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. 40 கிலோமீட்டர் அளவுள்ள உள்ளுக்கு வில்பத்து சரணாலயத்துக்கு எந்த ஒரு புறநமைப்பும் இங்கே நடைபெறையில். புறநமைப்பு இல்லாமையும் நாங்கள் போக்குவரத்து செய்கிறது தான். இருந்தாலும் அந்த மாதிரி மாறி காலங்களில் தான் எங்களுக்கு பெரிய இடையூறுகளை தருவது. இந்த இடையூறுகள் எங்களுக்கு போக்குவரத்து பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த போக்குவரத்தை செய்கிறோம். இருந்தாலும் எங்களோட குடும்பங்க உறவுகள் மன்னார், மரிச்சுக்கட்டி, பாலக்குழி ஆகிய பகுதிகளில் திருமணம் செஞ்சு எல்லாம் குடும்பங்க உறவுகள் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி காலாங்கிற பாலம் தான் ரொம்ப கஷ்டமான பாலம். இதை குறுகிய காலத்தில் எங்களுக்கு புனரமைச்சு தர வேண்டும் நாங்கள் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்வோம். இப்போ கொஞ்ச நாளாக மன்னார் ரோடு திறந்து போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த மழை பெஞ்சு பாலத்தின் மேலே தண்ணி போகிறதால எல்லாம் அப்படியோ தாமதமாகி போச்சு. வாகன போக்குவரத்து இல்லை. அது இல்லாமல் கூடுதலான மழை பெஞ்சா ராஜாங்கண்ட தண்ணி திறப்பாங்கள இருந்தால் காலாவியத்து பாலத்துக்கு மேலே 3-4 அடி மேலே தண்ணி போகும். அதனால் வெள்ளாம் பகுதியெல்லாம் தாழும், வயல் நிலங்கள்லாம் தாழும். பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற நிலை ஏற்படுவது. நாங்கள் கடந்த காலங்களில் எல்லா பல அரசியல்வாதிகளும் சொல்லி பார்த்தோம்.